Shiamal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் தொழிற்சாலை, வணிகம் உள்பட அனைத்து பிரிவுகளுக்கும் ஜூலை 1 முதல் 3.16% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தொழில்துறையினருக்கு மின் கட்டணத்துடன் சேர்த்து வசூலிக்கப்படும் நிலை கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மின் கட்டணம் குறைவு என மின்வாரியமும் அமைச்சர்களும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் போட்டி மாநிலங்களை விட தமிழகத்தில் மின் கட்டணம் அதிகம் என்ற புள்ளி விவரங்களோடு தொழில்துறையினர் போட்டுடைத்துள்ளனர். மேலும் அதிமுக ஆட்சி காலத்திற்கும் தற்போதைக்கும் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது என ஒப்பிட்டு காட்டியுள்ளனர். இதன்படி 2021ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது உயரழுத்த மின் இணைப்புக்கான ஒரு யூனிட் மின் கட்டணம் 18%, டிமாண்ட் சார்ஜஸ் 73.71% உயர்ந்துள்ளது. இதேபோல தாழ்வழுத்த மின் இணைப்புக்கு ஒரு யூனிட் கட்டணம் 30%, நிலை கட்டணம் 471% உயர்ந்துள்ளது. மின் கட்டண உயர்வை விட இதுபோன்ற இதர கட்டண உயர்வு தொழில்துறையை கடுமையாக நலிவடைய செய்துள்ளது என்கின்றனர் தொழில்துறையினர். உயரழுத்த மின் இணைப்புக்கான டிமாண்ட் சார்ஜ் கிலோவாட்டுக்கு 350 ரூபாயாக இருந்தது. தற்போது 608 ரூபாயாக உள்ளது. இதன்படி 500 கிலோவாட் வாங்கியிருந்தால் ஆலை இயங்கினாலும் இயங்காவிட்டாலும் மாதத்துக்கு 3,04,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இதுவே 2021இல் 1.75 லட்சம் ரூபாயாக இருந்தது. அதேபோல 112 கிலோவாட் வரையிலான தாழ்வழுத்த மின் இணைப்புக்கு நிலை கட்டணமாக மட்டும் 18,480 ரூபாய் செலுத்தியே ஆக வேண்டும். இது 2021 வரை 3,920 ரூபாயாக மட்டும் இருந்தது. இதுவே 150 கிலோவாட் மின் இணைப்பு பெற்றவர் 91,200 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆலை இயங்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும். நாட்டின் எந்த மாநிலத்திலும் இது போன்ற கட்டணம் இல்லை. இதனால் சிறு குறு நிறுவனங்கள் பிற மாநிலங்களுடன் போட்டியிட முடியவில்லை. பிற மாநிலங்களின் மின் கட்டணத்துடன் ஒப்பிட்டு தமிழக அரசு கட்டணத்தை குறைக்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது.